ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. 7.5% உள் இடஒதுக்கீட்டில் பல் மருத்துவம் படிக்கும் ஏழை மாணவர்களிடம் கூடுதல் கட்டணம் வசூலிக்கப்படுவதாக முன்னாள் அமைச்சர் சி விஜயபாஸ்கர் சட்டப்பேரவையில் சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்தார். அப்போது பேசிய அவர், அதிமுக ஆட்சியில் அரசு பள்ளி மாணவர்கள் 7.5% உள் இடஒதுக்கீட்டில் மருத்துவம் படிக்கும் சட்டத்தை அமல்படுத்தி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மகத்தான சாதனை புரிந்ததாக பெருமிதம் தெரிவித்தார். 7.5% உள் இடஒதுக்கீட்டில் பல் மருத்துவம் பயின்று வரும் மாணவர்களிடம் கூடுதல் கட்டணம் வசூலிக்க கூடாது என்ற விதி இருந்தும் திருச்சி, கிருஷ்ணகிரி உள்ளிட்ட அரசு மருத்துவக் கல்லூரிகளில் கூடுதல் கட்டணம் வசூலிப்பதாக குற்றம் சாட்டினார். மேலும் பயிற்சி மருத்துவர்களிடம் சில தனியார் கல்லூரிகள் 2 முதல் 2.5 லட்சம் ரூபாய் வரை கூடுதல் கட்டணம் கேட்டு நிர்பந்திப்பதாகவும் தெரிவித்தார். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, 7.5% என்ற இந்த மகத்தான திட்டத்தை மாண்புமிகு இன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ஒரு ஏழை விவசாய குடும்பத்தில் பிறந்து அரசு பள்ளியிலே தான் படித்த காரணத்தினாலே எல்லோரும் பயன்பெற வேண்டும் என்று இந்த 7.5% இடஒதுக்கீட்டை மிகப்பெரிய சட்ட போராட்டங்களுக்கு இடையிலே ஆர்டிகல் 116 கீழே இந்தியாவிலே எந்த மாநிலம் செய்ய முடியாத அளவுக்கு ஆளுநர் கையெழுத்திடாமலேயே இந்த திட்டத்தை நிறைவேற்றியது அன்றைய முதலமைச்சர் மரியாதைக்குரிய அண்ணன் எடப்பாடி அவர்கள். அது மட்டுமல்லாமல் அன்றைக்கு கவுன்சிலிங்கில் நேரு ஸ்டேடியத்தில் போய் நாங்கள் இந்த சான்றிதழ்கள்லாம் வழங்கி கொண்டிருந்த பொழுது அவருடைய வறுமை நிலையை, இந்த விவசாய குடும்பத்துடைய நிலையை, பெற்றோருடைய கோரிக்கையை ஏற்றுதான் உடனடியாக அடுத்த அரசாணை அன்றைக்கு மரியாதைக்குரிய எடப்பாடியார்கள் பிறப்பித்தார்கள். அதிலே அனைத்து கட்டணம், கல்வி கட்டணம், தேர்வு கட்டணம், விடுதி கட்டணம், பாடப்புஸ்தகம், நோட்டு புஸ்தகம், அது மட்டுமல்லாமல் இந்த ஸ்டெதாஸ்கோப் உள்ளிட்ட அனைத்தையுமே அரசே ஏற்றுக்கொள்ளும் என்ற ஒரு தாயுள்ளத்தோடு ஒரு வரவேற்பான திட்டத்தை அறிவித்தார்கள். இன்றைக்கு இந்த கவன ஈர்ப்பு தீர்மானத்தை நான் பேரவைத் தலைவர் வாயிலாக மக்கள் நலத்துறை கொண்டது 2 காரணங்கள். ஒன்று, எம்பிபிஎஸ் மாணவர்களுக்கு அந்த அரசு கல்லூரிகள்லையும், இப்போ உதாரணத்திற்கு திருச்சி, கிருஷ்ணகிரி போன்ற கல்லூரிகளில் இது ஏற்கனவே செய்தித்தாள்களையும் வந்தது. அந்த எம்பிபிஎஸ் படிக்கின்ற பொழுது அவங்களுக்கு அந்த தேர்வு கட்டணத்தை, ஸ்டெதாஸ் கட்டணத்தை கவர்மெண்ட்லேருந்து வர்றதுக்கு லேட் ஆகுது, அதனால் நீங்கள் செலுத்துங்கன்னு அவங்கள்ட்ட மாணவிகிட்ட வசூலிச்சுட்டு திருப்பி கவர்மெண்ட்டில் வந்தோடனே ரீஎம்பர்ஸ் பண்ணுறோன்னு சொல்கிறாங்க. இதை அரசு தவிர்க்க வேண்டும். இது பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, அன்றைக்கு போட்ட விதை தான் இன்றைக்கு மலர்ந்திருக்கிறது. என்ன என்று சொன்னால், 4 ஆண்டு காலம் இப்பொழுது பல் மருத்துவக் கல்லூரியை பொறுத்த வரைக்கும் 4 இயர்ஸ் அவங்க பிடிஎஸ் முடிச்சுட்டு இப்போ அவங்க ஹவுஸ் சர்ஜன் உள்ள அந்த இன்டர்ன்ஷிப் பயிற்சிக்கு வர்றாங்க. நல்ல விஷயம். இந்த நேரத்தில் அவரிடத்தில் ஒரு சுயநிதி கல்லூரிகள், அரசு கல்லூரிகள் அல்ல, சுயநிதி கல்லூரிகள் 2லிருந்து 2.5 லட்சம் ரூபாய் பணத்தை நீங்கள் செலுத்தினால்தான் இந்த இன்டர்ன்ஷிப்புக்கு போக முடியும் என்று கட்டாயப்படுத்துகிறார்கள். அந்த காரணத்தினால்தான் இந்த கவன ஈர்ப்பு தீர்மானத்தை தங்களிடத்தில் கொண்டு வந்தோம். அதை நீங்கள் கடைசி வரையில் சொல்லியிருக்கிறீங்க. அப்படி என்றும் புகார் என்று வந்தால் இந்த அரசு உரிய நடவடிக்கை எடுக்கும் என்று நீங்கள் சொல்லியிருக்கிறீர்கள். அதை வரவேற்கிறோம். அதை எடுக்க வேண்டும். அது ஆதாரபூர்வமான, இப்போ இதில் வந்து ஆதாரபூர்வமாக எந்த பல் மருத்துவக் கல்லூரியில் எவ்வளோ தொகை 2 லட்சம் கட்டினாங்கன்ற பில்லு உட்பட நான் பேரவைத் தலைவருக்கு நான் அளிப்பதற்கு நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். ஆகையினால ஒரு சாதாரண ஏழை விவசாய குடும்பத்தில் பிறந்த 7.5 என்ற தோட்டத்தில் மலர்ந்த இந்த மொட்டுக்கள் இன்றைக்கு மலர்களாக மலர்ந்து நாடெங்கும் நறுமணம் வீசியிருக்கிறார்கள். இந்த மலருக்கு நாம் தான் பாதுகாப்பாக இருக்க வேண்டும்.